ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் இங்கே நலமுங்க. ஸோ இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு டைமுக்காக சும்மா கொஞ்சோண்டு கிரேவியை பண்ணிவிட்டு வறுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி சிக்கன் கிரேவி ப்ளஸ் சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சோண்டு புதினா இலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஆஃப் லெமனுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அது நல்லா சூடானதும் அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதங்கினதும் அது கூட வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கிறாங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பெரிய வெங்காயம் இருந்தது என்கிட்ட, அதனால் அதை போட்டிருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் சீக்கிரத்தில் வதங்கிடுவாங்க. ஸோ இந்த அளவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற தக்காளி 2 பழம் அதையும் போட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் மூடி வச்சு பார்த்து எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் வேகட்டும். 65க்காக ஒரு தவாவை வச்சுட்டு இதில் சிக்கன் ஆல்ரெடி மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். எவ்வளோத்துக்கு எவ்வளோ சிக்கன் ஊறுதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ எண்ணெய் போட்டு அந்த சிக்கனையும் ஒரு சைடு போட்டு ஃப்ரை ஆக்க விட்டுட்டு அப்புறம் அந்த கிரேவியை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த கிரேவி ஓப்பன் பண்ணால் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துட்டு. ஸோ அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா கலக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், அதாவது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் கறி மசாலாவோட பவுடர் தாங்க. எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் வதங்கினதும் ஒரு 50 கிராம்லேருந்து தயிர், எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தயிரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது கூட நீங்கள் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். இதுலேயே நல்லா கலர்ந்து நல்லா பச்சை வாசனை போக விட்டு மூடி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஒரு சைடு சிக்கன் 65யும் ரெடி ஆகிடுச்சு, ஒரு சைடு சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இது யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாதுன்னு தெரியல. இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிக்கனும் நல்லா ஸ்பான்ச்சியாக ஃப்ரை ஆகிட்டு இந்த டைமில் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். சிக்கன் ஃப்ரை ரெடி. இந்த டைமில் குழம்பு உப்பு காரம்லாம் பார்த்தா செம்ம டேஸ்ட்டு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம லெமன் லாஸ்ட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு இறக்கிடலாம். தேவைக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிட்டு, சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு. ஸோ இது போல் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.